நெக்ஸ்ட்டுப்பா இம்பார்ட்டன்ட் வந்து பேசிக் ரிலேஷன். ஆமாம், பேசிக் ரிலேஷனில் 3 ரிலேஷன் இருக்குப்பா. இதெல்லாம் பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ஆமாம், ரிஃப்ளெக்ஷனா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, ட்ரான்சிட்டிவ்னா என்ன, அதாவது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா என்ன, சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்ன, ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்னா என்னென்னு நல்லா கவனிங்க. ஏன்னா இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த சம்ஸ் போட முடியும், இல்லைனா அந்த எக்ஸசைஸில் சம்ஸ் போட முடியாது. ஓகேவா? தெளிவாக படிச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்ஷனா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, ட்ரான்சிட்டிவ்னா என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோ. பாருங்கள், let S be any non-empty set, let R be the relation. இது எஸ்ஸுங்கிறது நான் எம்டி செட். அந்த செட்டுக்குள்ளே நான் எம்டி செட்னா மீனிங் என்ன, அந்த செட்டுக்குள்ளே வந்து ஏதோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? எம்டி செட் கிடையாது, நான் எம்டி செட். let R be the relation on S. ஆமாம், இந்த எஸ்ஸில் ஆறுங்கிற ரிலேஷனை சொல்கிறோம் அப்படின்னா R is said to be reflexive. R வந்து ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் பாருங்கள். இப்போ A is related to A இருக்கணும். R is என்னது செட் டு பி ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா A is related to A, அதாவது A, Aன்னு இருக்கணும். பியாக இருந்தால் B ரிலேட்டிவ் டு பியாக இருக்கணும், B, Bன்னு இருக்கணும். சியாக இருந்தால் C, Cன்னு இருக்கணும். R is said to be reflexive. ரிஃப்ளெக்ஷனாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். A, A, 1, 1, 3, 3, 4, 4, B, B, C, C. ஓகேவா? ரெண்டும் சேமாக இருக்கணும். R is said to be reflexive if A is related to A related to A. இந்த A related to A சிம்பிளாக நம்ம வந்து சிம்பாலிக்காக அப்படி சொன்னால் A related to A. இதுக்கு பேர் என்னென்னா A related to Aன்னு அர்த்தம். இதுக்கு பேர் R for related, ரிலேஷன் அர்த்தம். A related to Aவாக இருக்கணும். சரி, R வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும்னா எப்படி பாருங்கள். R is said to be symmetric if A is related to B implies B is related to A இருக்கும். A related to B இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து B related to Aவும் இருக்கணும். அதாவது A, B, A, B இருக்குது அப்படின்னா அங்கே B, Aவும் இருக்கணும். ஓகேவா? ஆமாம், A, B இருக்கும் பட்சத்தில் அங்கே B, Aவும் இருந்தால் தான் R is என்னது சிமெட்ரிக். ஓகேவா? இங்கே வந்து A, A இருக்கணும். அடுத்து A, B இருக்குது அப்படின்னா அங்கே B, A இருக்கணும். ஓகேவா? A, B இருக்கும் பொழுது அங்கே B, A இருந்தால் தான் R is சிமெட்ரிக்கு. இப்போ A, B இல்லை அப்படின்னா B, A வந்து இருக்கணுங்க அவசியம் கிடையாது. ஓகேவா சார்? அப்போது அது சிமெட்ரிக்கா? அது சிமெட்ரிக் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. A, B, C, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ரிஃப்ளெக்ஷன் சொன்னோம். அடுத்து A, B இருக்கும் பட்சத்தில் B, A இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சிமெட்ரிக்கு. அங்கே A, B இல்லை அப்படின்னா நீங்கள் B, Aவை எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ R is சிமெட்ரிக்னு தான் எழுதணும். ஆனால் A, B இருந்து B, A இல்லை அப்படின்னா R is என்னது நாட் is சிமெட்ரிக். ஓகேவா? R is said to be symmetric. A is related to B implies B is related to A. A, B இருக்குது அப்படின்னா அங்கே B, Aவும் செட்டில் இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா அது வந்து நாட் இஸ் சிமெட்ரிக். A, B இல்லை அப்படின்னா நீங்கள் B, Aவை எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ R is என்னது சிமெட்ரிக். அடுத்து R is said to be transitive அப்படின்னா A is related to B, அதாவது A, B, B is related to A, அதாவது B, A implies A related to C. A, Bயும் இருக்குது, B, Cயும் இருக்குது, B, Aவும் இருக்குது. A, Bயும் இருக்குது, B, Cயும் இருக்குது. B is related to C. A is related to B, B is related to C implies A is related to C இருக்கும். A, B, B, C implies A, C இருக்கணும். அப்படி இருந்தால் R is said to be என்னது ட்ரான்சிட்டிவ். இப்போ A, B, C ஓகேவா? இந்த ரெண்டு இருந்து A, C இல்லை அப்படின்னா நாட் ட்ரான்சிட்டிவ். A, Bயும் இல்லை, B, Cயும் இல்லை, அப்போ நீங்கள் A, Cயை எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேவா? A, C நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி இல்லாமல் இருந்தால் R is என்னது ட்ரான்சிட்டிவ். A, Bயும் இருந்து B, Cயும் இருந்து அதில் A, Cயும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? இங்கே பாருங்கள், சிம்பாலிக்காக விட்டுறாங்களா? ரிஃப்ளெக்ஷனாக A, A belongs to R for all A belongs to S.
ரிஃப்ளெக்சிவ். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் பி கமா ஏவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது சிமெட்ரிக். ஏ கமா பி பி கமா சி இந்த ரெண்டு இருந்து இம்ப்ளைஸ் ஏ கமா சி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது ட்ரான்சிட்டிவ். அப்போ ரிஃப்ளெக்ஷனாக ஏ கமா ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ்ஸு. சிமெட்ரிக்னா ஏ பிலாங்ஸ் பி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ்ஸு. ஓகேவா? அப்போ சிமெட்ரிக்கு. ட்ரான்சிட்டிவ்னா ஏ கமா பி பி கமா சி. ஸோ அப்படி ஏ கமா பியும் இருந்து பி கமா சி இருந்து உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஏ கமா சி இருக்கணும். ஏ கமா பி கமா சி இம்ப்ளைஸ் ஏ கமா சி. ஏ கமா சி இந்த பியும் கேன்சல் ஆகிடும். ஏ கமா சி இருக்கணும். இருந்தால் அது வந்து ட்ரான்சிட்டிவ். ஒரு ரிலேஷனில் அது ஒரு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, ட்ரான்சிட்டிவும் இருக்குது அப்படின்னா தட் இஸ் எனது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஒரு ரிலேஷனை எப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ட்ரான்சிட்டிவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த மூணில் எந்த ஒரு ரிலேஷனும் வந்து கட் ஆகிடுச்சுன்னா இது வந்து நாட் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? இந்த மூணுமே இருந்தால் அது ஈக்குவலன்ஸு. ஒரு ரிலேஷன் நம்ம எப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஓகேவா? அந்த மூணில் எது ஒன்று கிளிக் ஆகட்டாலும் அது வந்து நாட் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். பாருங்கள், லெட் எஸ் பி எனி செட்டு ஏ ரிலேஷன் ஆன் எஸ் இஸ் செட் டு பி ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இஃப் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். மூணுமே கிளிக் ஆகிடுச்சுன்னா ஈக்குவலன்ஸ். இந்த மூணில் எது ஒன்று கிளிக் ஆகட்டாலுமே அது வந்து நாட் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? ஆமாம். இந்த பேஜை நல்லா தெளிவாக படிங்க. டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? தெளிவாக பாருங்கள். இது நீங்கள் தெளிவாக படித்தா தான் அதோட சம்ஸ் போட முடியும். ஓகேவா? தேங்க்யூ.